சூப்பராக தக்காளி ரசம் பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பொடி பண்ணி வச்ச இதை கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அந்த இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிண்டிக்கலாம். தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ வந்து டெக்கரேஷனுக்கு மல்லி இலையை தூவிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த கொழுந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை வந்து நான் சேர்ப்பேன் ஃபஸ்ட்டில். அதேமாரி மேலே சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான தக்காளி ரசம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களே இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு